Hello friends, welcome back to our channel. நீங்க நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்ல பார்த்த வீடியோ கிளண்டா இருப்பீங்க. Hoote app இத பத்தின ஒரு டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இத இன்ட்ரோ듀ஸ் பண்ணது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பொண்ணு சௌந்தர்யா அவங்க தான் இந்த ஆப் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு வாய்ஸ் பேஸ்டு சோஷியல் ஆப். எக்ஸாம்பிள் கிளப் ஹவுஸ்ல வந்து நீங்க வாய்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. சேம் அதே மாதிரி தான் இதுவும் வாய்ஸ் பேஸ்டு சோஷியல் மீடியா ஆப் தான் Hoote. இந்த ஆப் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இதுல எப்படி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது, எப்படி வந்து யூஸ் பண்றது அண்ட் இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு அண்ட் இதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்க Hoote ஆப் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நானும் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணாலும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நிறைய உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர், செலிபிரிட்டிஸ், என்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களை பிடிச்சவங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களோட Hootes எல்லாம் நீங்க வந்து கேட்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப் மாதிரி தான் தெரியுது. ஸோ அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீடைல்ஸ் தான் வந்து பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த ஆப்போட சைஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14 MB தான் இருக்குது. மென்ஷன் பண்ணியிருக்காங்க Hoote வாய்ஸ் பேஸ்டு சோஷியல் ஆப். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உள்ள இன்டர்ஃபேஸ்லாம் வந்து பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் இது எல்லாமே வந்து பார்ப்போம். இப்போ ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சூஸ் யுவர் லாங்குவேஜ் இங்கிலீஷே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அது ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் லாங்குவேஜ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது: தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், மராத்தி, கன்னடா, பெங்காலி, குஜராத் அண்ட் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஜாப்பனீஸ், ஸ்பானிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ வெல்கம் டு Hoote, யூ ஆர் நவ் ஆன் நியூ ஏஜ் வாய்ஸ் பேஸ்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அண்ட் மெயின் மோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் இன் யுவர் ஓன் யூனிக் வாய்ஸ். நம்ம என்ன தோணுதோ வந்து வாய்ஸில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அண்ட் ஆட் பேக்ரவுண்ட் மியூசிக் டு யுவர் Hootes. நம்ம எந்த ஒரு நம்ம வாய்ஸ் மெசேஜ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் இமேஜ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் Hoote ஃபர்தர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதோ ஒரு சோகமான அப்லோட் பண்ணுறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாலோ, லைக் அண்ட் ஷேர் யுவர் ஃபேவரட் Hootes. நம்ம Hootes வந்து நிறைய பேர் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆக்ட்ரஸ், என்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்களை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேவரட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதான் மெயின் 4 மோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் வந்து சூஸ் பண்ணிட்டு தான் ஜென்ரேட் ஓடிபி. அதுக்கப்புறம் நம்ம அக்செப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓடிபி வந்து நம்ம என்டர் பண்ணியாச்சு. வெரிஃபை ஓடிபி கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து அப்புறம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து சூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷன், டெக்னாலஜி. நெக்ஸ்ட் Hoote யூசர் நேம் வந்து கேட்குறாங்க. நம்ம சேனல் நேம் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் டெல் அபவுட் யுவர் செல்ஃப். நம்ம வந்து இப்போதைக்கு ஜென்ரலாக வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட் அது 140 கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை வந்து டைப் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சிம்பிள் ஐஎம் யூடியூபர்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் யுவர் ப்ரொஃபைல் டீடைல்ஸ், யுவர் Hoote ஹேண்டில் எல்லாமே லோட் ஆகிட்டு. யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். ஸ்ப்ரெட் த வேர்ட் யூ ஜாயின் Hoote ஷேர் நவ். நம்ம ஷேர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப், ட்விட்டர் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அண்ட் ஷேர் வயா கொடுக்கும்போது நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷோ நீங்களே வந்து பாருங்கள். டேரெக்டாக நம்ம மொபைலில் ஏதாவது ஒரு லிங்கை ஷேர் பண்ணுவோம். ஷோ எல்லா ஆப்ஷனுமே ஷோ ஆகிட்டு இருக்கு. மேலே நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் இப்போ மெயினாக அவர் தான் ரஜினிகாந்த் சார் தான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் நோட் கொடுத்து இன்றைக்கி அதை லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லியிருந்தாங்க மேடம். அதே மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம யாராவது வேணுமோ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அஃபிஷியலாக வந்து Hoote அஃபிஷியல் வந்து ஃபாலோயிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய இது கொடுத்துருக்காங்க. பாலிமர் நியூஸ் இருக்குது, Hoote செய்திகள் இருக்குது. நிறைய பேர் வந்துருக்காங்க. அண்டு முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தோன்னா சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் தான் அதிக பேர் இருக்காங்க. அண்ட் நம்ம வந்து ரொம்ப சர்ச் பண்ணால் மட்டும்தான் நிறைய பேர் இருப்பாங்க. என்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து சிம்பிளாக ஒரு 3 பேர்த்த வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஃபைனலாக வேணும்போது சூஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்லை மேலே ஸ்கிப் கொடுக்குற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாப்புலர் Hooters சொல்லி வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வியூ ஆல் கிளிக் பண்ணுவோம். ஸோ வியூ ஆல் கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபீல்டில் வந்து கிடச்சி நம்ம சாய்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி சேம் அதே மாதிரி சூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் யாராவது நம்ம ஃபாலோ பண்ணுறாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது. ஃபீல்டில் சார் ரஜினிகாந்த் சாரோடது இருக்குது. நமக்கு பிகைன் வேர்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் ரீட்வீட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்துங்க, லைக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீட்வீட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. Hoote பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஷேர் பண்ணுறாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹியர் பண்ணுறனாலும் ஹியர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 337 பேர் ஹியர் பண்ணியிருக்காங்க. நம்மளும் கேட்குறனாலும் கேட்க பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அதை கேட்போம்.
ஸோ இப்போ ரெக்கார்டிங்கில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து கேட்காது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து கேட்கும்போது வந்து இது வாய்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் நார்மலாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணி என்ன ஆப்ஷன் ஷோ ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ மை ப்ரொஃபைல் சேம் அதே தான். நம்ம எத்தனை பேர்த்த ஹூட்டை ஃபாலோ பண்ணியிருக்கோம், நம்மளை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, மற்ற எவ்வளோ ஹூட்ஸ் எவ்வளோ வாய்ஸ் வந்து நம்ம இது என்டர் பண்ணியிருக்கோம் சொல்லி எல்லாம் ஷோ ஆகுது. அண்ட் எவ்வளோ லைக்கு கமெண்ட்டு இதெல்லாமே நம்ம நார்மலாக ஷோ ஆகுதா. ஸோ இப்போது நம்ம மற்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிரியேட் ஹூட் வந்து செக் பண்ணி பார்த்தலாம். ஹோமில் எவ்வளோ தான் இருக்குது. சர்ச்சில் நம்ம ஹூட்ஸ் சர்ச் பண்ணுறாலும் சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது நடுவில் இருக்கிற ஹூட் ரெக்கார்ட் ஆடியோ ஆர் அப்லோட் ஆடியோ ஃபைல் தான் அப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது டைரக்ட் ஹூட்ஸ் ஆர் ப்ரைவேட் கான்வர்சேஷன் பிட்வீன் யூ அண்ட் அதர் பீப்புள் டு ஹூட் கம்மிங் சூன் ஸ்டே டியூன் கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் மேபி வர சான்சஸ் இருக்குது. நம்மளோட டைரக்ட் கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் லாஸ்ட்டில் இருக்குது ப்ரைவேட் குரூப்ஸ் வித் கம்மிங் ஃபியூச்சர்ஸ் நியூ ஃபியூச்சர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. குரூப்ஸ் எதாவது ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வணக்கம், நமஸ்தே, ஹலோ கிட்டத்தட்ட 4 லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ மெயினாக இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே செட்டிங்ஸ் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ், ஹெல்ப் சென்டர், ஃபீட்பேக் இது நார்மல் எல்லா ஆப்லையும் இருக்கும். ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் லாக் அவுட். இப்போதைக்கு பீட்டா ஷோ ஆகிட்டு இருக்குது. ஃப்ரம் த இந்தியா ஃபார் த வேர்ல்டு. ஸோ மோட்டோ செட் பண்ணியிருக்காங்க. மேலே ஹூட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நமக்கு இன்டர்ஃபேஸ் எவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெக்கார்ட் ஆடியோ பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ டேப் டு ஸ்டார்ட் கொடுத்தா ஜஸ்ட் ஒன்லி 60 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் வந்து நம்மளோட ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், அதில் ரெக்கார்ட் அகைன் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து என்னன்னு வந்து பார்ப்போம். வாட் இஸ் யுவர் ஹூட் அபவுட், அந்த வாய்ஸ் எதை பற்றி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 120 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் நம்ம என்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அதுக்கு இமேஜ் செட் பண்ணிக்கலாம், அதுக்கு பிஜிஎம் செட் பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுறாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை பேக் கொடுத்துட்டு டெலிட் பண்ணிடலாம். இப்போது அப்லோட் ஆடியோ ஃபைல் நம்ம கொடுப்போம். ஸோ சேம் அதே தான், 60 செகண்ட்ஸ் தான். அதுக்கு மேலே வந்து எடுக்க முடியாது, எக்ஸிட் ஆகாது. ஆட் ஆடியோ ஃபைல். ஸோ டெஸ்டிங்க்குன்னு சொல்லி நான் ஒரு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். வி சப்போர்ட் ஒன்லி MP3, ASC, AMR, M4A, OGG அண்ட் VWAV. ப்ளீஸ் மேக் ஷூர் யுவர் ஃபைல் ஆஃப் திஸ் ஃபார்மெட். ஸோ அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குமாமா. நம்ம எந்த ஃபார்மெட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணனால அந்த ஃபார்மெட் இல்லையோ. சரி ஓகே, நம்ம ஆட் ஆடியோ கொடுக்கறதுக்கு பதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணியே நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ ரெக்கார்ட் ஆடியோ டெப்ஸ் டு ஸ்டாப். சரி நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் இதுக்கு ஆட் இமேஜ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு வந்து பார்ப்போம். ஸோ ஆட் கஸ்டம் இமேஜ்னா நம்ம ஓன் இமேஜ் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தாலும் அதுக்கு தனியாக ஆட்ஸ் பண்ணுறாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேலரி ஆர் கேமரா சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நன் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். இமேஜ் வந்து அவங்களே வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதை பற்றி ஹூட் இருக்கோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு சம்மந்தமான இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு டெஸ்டிங் பர்பஸ்க்காக கொடுத்தனால இந்த இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இது நான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பட் நான் இதுவே நான் வந்து அப்லோட் பண்ணல. ஸோ டன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிஜி மியூசிக், பிகாஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம ஆட் பண்ணுறாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க. பட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இதில் வந்து கொடுக்கல. இமேஜில் கொடுத்த மாதிரி இதில் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. இதில் உங்களுக்கு கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். மேபி சில பேர் ஓன் மியூசிக் வச்சுருப்பாங்க, சினிமா சம்மந்தப்பட்ட மியூசிக் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. மேபி ஃபியூச்சரில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு கொஞ்சம் சின்ன குறையாக இருக்குது. மேபி ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ரிலீஜன் சம்மந்தப்பட்ட, நேச்சர் சம்மந்தப்பட்ட, என்விரான்மெண்டல், எமோஷன்ஸ், நேட்டிவ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஹூட் எந்த மாதிரி நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம், மூடியாக இருக்கிறோமா, ஆங்கிரியாக இருக்கோமா, அல்லது ஒரு கோயில் பற்றி பேசுகிறோமா, அது ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுகிறோமா, இல்லை நேட்டிவ் பற்றி பேசுகிறோமா, எதுக்கு சம்மந்தமாக இருக்குமோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சாங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ப்ரீஸின்னு கொடுத்தோம்னா அதில் ஒரு 3 சாங் இருக்குது. அதில் நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டிவேஷனல், சேசிங், சில்லுன்னு சொல்லி நிறைய டார்க்கு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அது வந்து ப்ரிவியூ பார்க்குறாலும் பார்த்துக்கலாம். அது வந்து ப்ளே ஆகும். இப்போ ப்ரிவியூ கொடுப்போம். ஸோ இப்போ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. செட் ஆஸ் அ பேக்ரவுண்ட் மியூசிக் வால்யூம் ஃபினிஷ் நம்ம கொடுத்துருவோம். 25 வால்யூம் தான் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வைக்கிறாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ மியூசிக் ஆட் பண்ணிட்டோம். ஏதாவது ஹூட் ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் டெஸ்டிங் நான் வந்து கொடுக்குறேன். நான் அதை பற்றி நீங்கள் எதாவது எலாபரேட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணலாம். ஜஸ்ட் 120 கேரக்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ட்விட்டர் விட கம்மியாக தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் ஆட் பண்ணாமல் இருக்கலாம். கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுறனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். இப்படி நம்ம ஹூட்டை வந்து டெலிட் பண்ணிடுவேன், கவலைப்பட வேண்டாம். ஹூட் நம்ம கொடுத்துலாம். ஜஸ்ட்
போஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போஸ்ட் ஆயிடுச்சு, நீங்களே வந்து பார்ப்பீங்க. இது நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அண்ட் இது கேட்டால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல் நேம் வந்து போட்டு ஹூட்டில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணுறனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை டெலிட் பண்ணுறாலும் டெலிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டெலிட் ஹூட் இருக்குது, ஷேர் ப்ரொஃபைல் இருக்குது. நம்மளோட ப்ரொஃபைலை மற்ற சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஷேர் ஹூட், நம்ம ஏதாவது ஹூட் அதில் அப்லோட் பண்ணலாம், அதை ஷேர் பண்ணுறாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அதை டெலிட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ டெலிட் பண்ணியாச்சு. யுவர் ஹூட் ஹேஸ் பீன் டெலிட்டட். அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது நோட்டிஃபிகேஷன், வெரிஃபைடு யூசர்ஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிக்கலாம், சவுண்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த மெயின் ப்ரொஃபைலில் பார்த்துருப்போம். ஸோ ஓவராலாக ஹூட்டோட ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்துருப்போம். அண்ட் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறாலும் உங்களுக்கு பிடிச்சவங்களை ஃபாலோ பண்ணுறா ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளே ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுறாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரொஃபைலை ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளும் ஷேர் பண்ணிட்டோம். நிறைய பாப்புலர் ஹூட்ஸ் இருக்கிறாங்க, ஸோ அவங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவங்க என்னென்ன ஆடியோவில் ஷேர் பண்ணுறாங்களோ அதில் நீங்களும் கேட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க செக்ஷன் வந்து மறக்காமல் கேளுங்க. இது பற்றின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமா, ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாமா, ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு பொறுத்தளவுக்கு மிஸ் பண்ண மாதிரி தெரியல. எதாக இருந்தாலும் கீழே இருக்க செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.